இன்று மாலை 6 மணிக்கு மேல் இணையதளத்தில் தேர்தல் பிரச்சாரம் கூடாது. அண்ணன் சாட்டை துரைமுருகன். நாளைக்கு மாலை 6 மணிக்கு மேல தேர்தல் பிரச்சாரம் பண்ணக்கூடாது, சமூக வலைதளத்துல சின்னத்துக்கு வாக்கு கேட்கக்கூடாது. அப்படி கேட்டா 2 வருஷம் ஜெயிலு. ஒரு சமூக வலைதளத்துல வாக்கு கேட்டா 2 வருஷம் ஜெயிலு. ஆனா ஓட்டுக்கு பணம் கொடுத்தா ஈனி இழிச்சுக்கிட்டு இருப்பான். 4.5 கோடி ரூபாய் நயினார் நாகேந்திரனுடைய பணம் என்று வாக்கு மூலத்தை பிடிபட்ட 3 பேர் சொல்லியிருக்கிறான். எஃப்ஐஆர் பதிவாக இருக்கிறது. உண்மையிலே நேர்மையான உண்மையான தேர்தல் ஆணையமா இருந்ததா? ஜனநாயகத்துடைய பெரிய திருவிழாவா, மயிர புடுங்கின திருவிழா. என்ன ஜனநாயகம் இங்க வாழுது? முழுக்க முழுக்க பணநாயகம். 6 மணிக்கு மேல தேர்தல் பிரச்சாரம் பண்ணக்கூடாது, ஆனா 6 மணிக்கு மேல பணம் கொடுக்கலாம். கள்ளக்குறிச்சியில ஒட்டுமொத்தமா கொடுத்து முடிச்சாச்சான். 300 ரூபாய். 300 ரூபாய் தான். 300 ரூபாயை ஒரு நாளைக்கு வந்து டிவைட் பண்ணி பார்த்தா ஒரு 18 காசு வருது. ஒரு நாளைக்கு 300 ரூபாய் போட்டு கொடுத்துட்டான். அங்க வேலூர்ல பெரிய ஆள் இல்லையா, நீர்வளத்துறை அமைச்சர், கனிம வளம், கிரானைட்டு, பெரிய குரூப்பு, அதனால 1000 ரூபாய் அங்க. அதே போல இந்த பக்கம் நமக்கு கோயம்புத்தூர்ல பாஜகவே 2000 ரூபாய் கொடுக்குதான். அண்ணாமலை அண்ணாச்சி இருக்கார் இல்லையா, 2000 ரூபாய் அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்காரு. இப்படி தமிழ்நாடு முழுமைக்கும் பணம் சப்ளை ஆகி கொண்டிருக்கிறது. அவன் தெளிவா இருக்கிறான். இந்த முறை திமுக இதுக்குனே ஒரு தனியான ஒரு டீமை போட்டிருக்கான். யாரு? சபரீசன் தலைமையிலான ஒரு தனி டீம். பெண் அப்படிங்கிற ஒரு இந்த பிரசாந்த் கிஷோருடைய ஐபேக் டீம் மாதிரி பெண் அப்படின்னு சொல்லி ஒரு டீமு. இவங்க எங்க போய் ஓட்டு கேட்கணும், எப்படி ஓட்டு கேட்கணும், என்ன ஸ்டைலில் ஓட்டு கேட்கணும், எதை சொல்லி ஓட்டு கேட்கணும் அப்படிங்கிறத தாண்டி யாருக்கு பணம் கொடுக்கணும், எந்த ஊர்ல கொடுக்கணும், அதை யாரை வச்சு கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், எவன் நம்ம ஆளுக்கு நமக்கு ஓட்டு போடுவான், எவன் நாம் தமிழுக்கு ஓட்டு போடுவான், எவன் அதிமுக ஓட்டு போடுவான், எவன் பாஜக ஓட்டு போடுவான், எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி இந்த டீமு பணம் கொடுக்கறதுக்கு ஒரு தொகுதிக்கு 3 ஆடிட்டர் அனுப்பியிருக்கான். அந்த ஆடிட்டர்கள் தலைமையில பணம் பட்டுவாடா வெகு ஜோராக நடந்து கொண்டிருக்கிறது. பல தொகுதியில பணம் போய் சேர்ந்துருச்சு. இரவு 11 மணில ஆரம்பித்து ஒரு 1 மணி வரைக்கும், அப்புறம் அதிகாலை 3 மணி ஆரம்பித்து 6 மணி வரைக்கும் இந்த பணப்பட்டுவாடா தமிழ்நாடு முழுமைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நேர்மையான தேர்தலை நடத்துவோம் என்று சொல்லுகிற தேர்தல் ஆணையம், நாங்கள் ஓட்டுக்கு பணத்தை விற்க மாட்டோம் என்று ஒவ்வொரு இடத்திலும் பதாக வைத்து, மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பதாக வைத்துக்கிற தேர்தல் ஆணையம் கண்ணை, வாயை, காதை 9 நவ துவாரத்தையும் பொத்தி கொண்டிருக்கிறது.